இடைநிலை ஆசிரியர்கள் என்பது தொடக்க கல்வியினுடைய தலைமை ஆசிரியர்களாக அவர்கள் உயர்வு பெறுவார்கள். பிறகு பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்வு பெறுவார்கள். அதன் பிறகு நடுநிலை தலைமை ஆசிரியராக, பிறகு வட்டார கல்வி அலுவலர் என்று உங்களுக்கு என்று தனியாக ஒரு ஸ்லாப் அழகாக இருக்கின்றது. ஆக இதற்கு வெளியிலிருந்து இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யார் தூண்டுதல் பண்ணாலும் சரி, அல்லது உணர்வோடு செய்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்கள் சொல்லுங்கள். உட்கார்ந்து பேசுவோம். அதில் நாம் எதை சரி செய்ய முடியும் என்பதை சேர்த்து அதை திருத்திக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும் அதை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். இங்கே அண்ணன் அவர்கள் பேசுவது போல என்னுடைய வீட்டின் கதவு என்றைக்குமே நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக அது திறந்தே இருக்கும். இதை விட வேற என்ன வேலை எனக்கு இருந்துவிட போகின்றது? எனக்கு மட்டும் அந்த ஆசை இருந்து விடாதா? ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக யோகோபித்த ஆதரவோடு அனைத்து ஆசிரியரை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இருந்து விடாதா? ஆக அந்த விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி, உங்களுக்கு தெரியும் அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் எப்படி பேசுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் என்று வரும்போது நாம் எந்த விதமான நடவடிக்கையை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மீது எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று வரைக்கும் ஒரு நாள் கூட அதை அனுமதிக்காதவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு இந்த உரிமை. இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தந்தை ஸ்தானத்தில் நான் இருக்கின்றேன். என்னிடம் அவர்கள் கேட்காமல் யார் கேட்கப் போகிறார்கள்? இன்று ஒழிக என்று சொல்வது நாளை வாழ்க என்று சொல்லக்கூடியவர்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு பாடத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு அவருடைய திறன் மேற்கொண்டு அதை நடத்தக்கூடிய ஒரு பெருமதுக்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்ற உணர்வை பெற்றவன் நான். ஒரு ஆசிரியனால் தான் இன்றைக்கு நானும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு தான் இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இங்கே நம்முடைய இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாம் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகள்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நம்முடைய நிதி அமைச்சராக இருந்தாலும் சரி, அவரை கவனத்துக்கு கொண்டு செல்வதுதான் என்னுடைய கடமையாக நான் அதை கருதுகின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக இங்கே உரையாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய பேச்சை வெளியிலிருந்து எனக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற அவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். இல்லை என்று சொல்வது அவர்களுக்கும் சேர்த்தே சொல்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற இவர்கள் மட்டும் என்னுடைய சொந்த பந்தம் அல்ல, நீங்களும் என்னுடைய சொந்த பந்தம் தான். உங்களுக்காக உழைக்கத்தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அமைச்சனாக காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே நேரத்தில் சிம்பிளா சொன்னா, ஒரே நேரத்தில் ஒரே ஒன்றியத்தில் 2 இடைநிலை ஆசிரியர்கள் வராங்க. ஒரு இடைநிலை ஆசிரியர் மட்டும் பதவியோடு வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எப்ப பார்த்தாலும் இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தால் அது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? சமூக நீதி என்று வரும்பொழுது சரியாக செய்வதுதான் சமூக நீதி என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும். 12 மாதங்களை அதிகப்படுத்தி மகப்பேறுக்கான விடுமுறையை தந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நாங்கள் எப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசனை கொண்டு வருவோம்? நடைபெறுகின்ற இந்த அரசாங்கமே நம்முடைய பெண்களுக்கான அரசாங்கம் என்று இன்னைக்கு எல்லோரும் இன்னைக்கு பாராட்டும் பொழுது நாங்கள் மட்டும் எங்களுக்கு துறை சார்ந்து எப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசனை நாங்கள் வெளியிட்டுக்கிட்ட போகின்றோம் என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி உங்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய, இங்க கூட சொன்னாங்க அந்த 53,000 ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இது போன்ற ஒரு கோரிக்கை இருந்த பொழுது, நாம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அன்றைக்கு இவர்களெல்லாம் அழைத்து அங்கே கூட்டி சென்றவர் யார் என்று சொன்னால் இன்றைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அல்லவா? அவருக்கு தெரியாத ஆசிரியர் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை. ஆக எது எப்படியாக இருந்தாலும் சரி, அனைவரையும் என்னால் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய கருத்து எந்த கருத்தாக இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள், அதை சேர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வோம் என்ற வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான். மற்ற அமைச்சர்களுக்கும் நம்முடைய துறைக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்பது, எல்லா அமைச்சர்களுக்கும் ஃபீடர் கேட்டகரி நாம தான். நாம் அறிவு சார்ந்த ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்கி கொடுத்தாதான் அவங்க அந்தந்த அமைச்சர் பொறுப்புகளை அவங்க சிறந்த இடத்திற்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு துறையை சார்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நல்ல சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்குவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் இந்த மாநாடு இருக்கட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நானும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை அவருடைய பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.